அண்மை செய்தி, திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கொடுத்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் பட்டியலை அக்கட்சி திமுக தலைமையிடம் வழங்கியிருக்கிறது. திமுகவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விருப்பமான 10 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வழங்கியிருக்கிறது. சிபிஐ விருப்ப பட்டியலில் தளி, திருத்துறைப்பூண்டி, நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை ஆகிய தொகுதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 தளி, திருத்துறைப்பூண்டி, திருப்பூர் வடக்கு, பவானி, வால்பாறை தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம். பாலா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருக்கிறார்கள். தற்போது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, அதாவது தளி சட்டமன்ற தொகுதி, திருத்துறைப்பூண்டி, இந்த 2 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட மொத்தம் 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். அதில் திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், சிவகங்கை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி உள்ளிட்ட இந்த 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், சிவகங்கை, வால்பாறை இந்த தொகுதிகளில் எல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருக்கிறது. எனவே தங்களுக்கு சாதகமாகவும் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கக்கூடிய சில தொகுதிகள் தங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அதற்கான விவாதத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவில் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த விருப்பமான தொகுதிகளுடைய பட்டியலை திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருப்பதாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கைக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வேண்டும். இதையெல்லாம் முடித்து இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாட்களில் தொகுதிக்கான பட்டியலை, எந்தெந்த கட்சிக்கு தொகுதிக்கான பட்டியலை பேசும்பொழுது இது குறித்து பேசுவதாகவும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு தகவல் தெரிவித்திருப்பதாக அறிவாலயத்திலிருந்து தகவல் தெரிகிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை அளித்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளில் மட்டும்தான் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடவிருக்கிறது. இந்த நிலையில் விருப்ப பட்டியலை வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடியது இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட விரும்பும் 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், பழனி, சிவகங்கை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறது. தளி, திருத்துறைப்பூண்டி, நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர் ஆகிய தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்டின் விருப்ப பட்டியலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் திமுக தலைமையிடம் கொடுத்த விருப்ப பட்டியல் அடங்கிய தொகுதிகள். 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை அளித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்டில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த 10ல் 5 தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.